கல்லூரி லிஃபெல நான் டிவியானோ ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் வைத்திருந்தேன். அவளோட புன்னகை மட்டும் பார்த்தாலே டே ஃபுல் பிரைட் ஆயிட்டும் மாதிரி ஃபீல் ஆகும். எப்பவுமே நாங்க ஸ்லஸ்ல சைட் பை சைட் தான் உட்காருவோம். அவங்க ஏஸ்ல எப்பவுமே ஒரு கியூட்னஸ் இருக்கும். நான் பேசும்போது அவங்க கொஞ்சம் சின்ஸா லுக் டவுன் பண்ணுவாங்க. அந்த நேரத்துல என் மனசுக்குள் ஏதோ ஒரு சாஃப்ட் ஃபீலிங் வந்து செட்டில் ஆகும். ஆரம்பத்துல நான் அதை ஜஸ்ட் பெஸ்ட் ஃப்ரெண்ட் லோவனு தான் நினைச்சேன். ஆனா ஸ்லோலி அந்த ஃபீலிங் சம்திங் டிஃபரண்ட்னு புரிய ஆரம்பிச்சது. ஒரு நாள் லஞ்ச் பிரேக்ல நாங்க இருவரும் மட்டும் கேன்டீன் பாக்ஸிதல உட்கார்ந்து டீ குடிக்கும் போது அவங்க ஹேர் இன்ல ஃப்ளை ஆக நான் சாஃப்டா அதை சைட் பண்ணினேன். அந்த டோச்சுக்கு அவங்க ஃபேஸ் ஃபுல் ரெட் ஆகி ஷை பண்ணி ஸ்மைல் பண்ணாங்க. அந்த ஸ்மைல் என் மனசை முழுக்க மெல்ட் பண்ணிவிட்டது. அடுத்த நாள் லைப்ரரியில அவங்க என் கூட ஸ்டடி பண்ணிக்கிட்டு இருக்கும்போது நான் கவனிச்சேன். அவங்க ஃபிங்கர் என் ஃபிங்கருக்கு டச் ஆகும் போது அவங்க வித்ட்ரா பண்ணல. இன்ஸ்டெட் சாஃப்ட்லி அவங்க ஃபிங்கர் என் ஃபிங்கருக்கு மேல ஸ்லைட் பண்ணினாங்க. அந்த 1 செகண்ட்ல என் ஹார்ட் லிட்ரலி ஃபாஸ்ட் பீட் ஆக ஆரம்பிச்சது. நான் அவங்க ஏஸ்குள் லுக் பண்ணினேன். அந்த நேரத்துல ஊர்ல யாரும் இல்லாம நாங்க மட்டும் இருந்த மாதிரி ஃபீல் ஆயிடுச்சு. அங்கிருந்து தான் என் லவ் பில்ட் ஆக ஆரம்பிச்சது. நான் ஸ்லோவா அவங்க கைப்பிடிச்சேன். அவங்க எந்த ரியாக்ஷன் இல்லாம சட்டையா ஸ்மைல் பண்ணினாங்க. அந்த மொமெண்ட்ல நான் போல்ட் ஆகி, திவ்யா, I think I started liking you more than just a friend னு சொல்லிட்டேன். அவங்க ஏஸ்ல ஒரு ஷாக் எக்ஸ்பிரஷன் வந்தது. ஆனா நெக்ஸ்ட் செகண்ட் ஸ்மைல் பண்ணி I was waiting for you to say this னு சொல்லினாங்க. அந்த வேர்ட் கேட்டவுடன் நான் அவங்க டிட்டா ஹக் பண்ணினேன். அந்த அகல ஒரு சேஃப்டி, ஒரு ஹாப்பினஸ் இருந்தது. அவங்க ஃபேஸ் என் செஸ்ட்க்கு அருகில். நான் அவங்க ஹேர் ஸ்மெல் பண்ணி ஸ்லோவா சொல்லினேன், I don't want to lose you ever. அவங்க ஹெட் நோட் பண்ணி என் ஷர்ட் கிளட்ச் பண்ணினாங்க. அந்த எமோஷன் மோமெண்ட்ல நான் அவங்க ஃபேஸ் ஜென்ட்லி ஹோல்ட் பண்ணி ஒரு ஃபோர்ஹெட் கிஸ் கொடுத்தேன். அந்த கிஸ்ல ஒரு சோல் கனெக்ஷன் மாதிரி ஃபீல் ஆயிடுச்சு. அடுத்த நாள் ரெயின் ஃபால் ஆனப்போ நாங்க இருவரும் சைக்கிள் ஸ்டாண்ட்ல நின்றுகிட்டு பேசினோம். அவங்க ட்ரெஸ் லிட்டில் வெட். நான் அவங்க கைகளை பிடித்து ஸ்லோவா ஸ்பின் பண்ணினேன். அந்த ரெய்னி மோமெண்ட்ல நான் அவங்க சேட்க்கு ஒரு சாஃப்ட் கிஸ் கொடுத்தேன். அவங்க ஷாக் ஆகி பட் ஹேப்பியா சிரிச்சாங்க. அந்த சிரிப்புல ஒரு கம்ப்ளீட் எஸ் இருந்தது. அடுத்த ஃபியூ வீக்ஸ் நாங்க அதிகம் டைம் ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிச்சோம். ஈவினிங் கிளாஸ் முடிஞ்சு நாங்க கிரவுண்ட்ல வாக் பண்ணுவோம். நான் அவங்க ஸ்போல்டர்ல கை வைத்து ஸ்லோவா நடப்பேன். அவங்க என் செஸ்ட்க்கு அருகே வாக் பண்ணுவாங்க. அந்த க்ளோஸ்னஸ் ஒவ்வொரு நாளும் என் மனசை காதல் கொண்டு நிரப்பிச்சது. ஒரு நாள் அவங்க உப்செட்டா இருந்தாங்க. நான் ரீசன் கேட்டேன். அவங்க சொல்லல. நான் அவங்க ஃபேஸ் ஹோல்ட் பண்ணி ப்ளீஸ் டெல் மீ னு சொன்னேன். அவங்க தேஸ் வந்தது. நான் அதை தம் கொண்டு வைப் பண்ணி டைட் ஹக் பண்ணினேன். அந்த ஹக் ஆல்மோஸ்ட் 1 மினிட் இருந்தது. அந்த நேரம் அவங்க ஸ்லோலி என் நக்கு அருகே சீக் வைத்து காம் ஆனாங்க. நான் அவங்க பேக் ரப் பண்ணினேன். அந்த கம்ஃபர்டிங் டச் அவங்க ஸ்மைல் பண்ண வைத்தது. அவங்க ஸ்லோலி சொல்லினாங்க, You are my only person. அந்த லைன் கேட்டவுடன் என் மனசு முழுக்க மெல்ட் ஆகி நான் அவங்க லிஸ்க்கு அருகே வந்து ஹெசிடேட் பண்ணினேன். அவங்க ஐஸ் க்ளோஸ் பண்ணினாங்க. அந்த சினால்க்கு நான் ஒரு வெரி சாஃப்ட் ஜென்டல் கிஸ் லிஸ்ல கொடுத்தேன். அது ஒரு பியோர் மூமெண்ட். எந்த லஸ்ட் இல்லாம ஃபுல் லவ் ஃபீல் இருந்தது. அவங்க அந்த கிஸ்க்கு ரெஸ்பாண்ட் பண்ணினாங்க. நாங்க இருவரும் ஸ்லோவா பேக் போல் ஆகி ஒருவரை ஒருவர் பார்த்து சிரிச்சோம். அந்த நாள் முதல் நாங்க அஃபிஷியல் லவர்ஸ் ஆனோம். ஆனா நாங்க ஸ்டில் ரெஸ்பெக்ட் மெயின்டெயின் பண்ணினோம். எந்த ஓவர் இன்டிமசி இல்லாம யூடியூப் சேஃப் மூமெண்ட்ஸ் தான் இருந்தது. மோ ஹக்ஸ், மோ சீட் கிசஸ், ரொமான்டிக் ஐ கான்டாக்ட். பஞ்ச்ல உட்காரும்போது அவங்க என் ஃபோல்டர்ல லீன் பண்ணுவாங்க.
நான் அவங்க ஹேர் ப்ளே பண்ணுவேன், அவங்க ஃபிங்கர் இன் ஃபிங்கர் இன்டர்ட்வைன் பண்ணுவாங்க. அந்த எல்லா மொமெண்ட்ஸ்லவும் பாய்ஸ்க்கு காத்திருக்கும் அந்த ரொமான்டிக் த்ரில் ஃபீல் வந்தது. நான் அவங்க பர்த்டேஸ்ல ஸ்பெஷல் சர்ப்ரைஸ் பண்ணுவேன். அவங்க கேக் கட் பண்ணும்போது நான் அவங்க சேட்க்கு க்ரீம் அப்ளை பண்ணுவேன். அவங்க ஆங்க்ரியா பிரிட்டெண்ட் பண்ணி ரன் பண்ணுவாங்க. நான் அவங்க பிடித்து போல் பண்ணி ஹக் பண்ணுவேன். அந்த அக்ஸ்ல லாஃப்டர் கூட்டல் லவ் இரண்டுமே இருக்கும். ஒரு நாள் சன்செட் டைம் தெராயில நாங்க இருவரும் மட்டும் இருந்தோம். அவங்க ட்ரெஸ் இன்ல ஃப்ளை ஆகி அவங்க ஹேர் இன் ஃபயர்க்கு டச் ஆனது. நான் ஸ்லோவா அவங்க ஹேர் டக் பண்ணி அவங்க ஏஸ்ல பார்த்தேன். அவங்க அந்த லுக்கு ப்ளஷ் பண்ணினாங்க. நான் அவங்க சின் லிஃப்ட் பண்ணி ஒரு லாங் ஃபோர்ஹெட் கிஸ் கொடுத்தேன். அந்த கிஸ்க்கு பின் நான் சொல்லினேன், திவ்யா, you are the best thing that happened to me. அவங்க ஸ்மைல் பண்ணி சேம் ஹியர் நு சொல்லினாங்க. அந்த எமோஷனல் கன்ஃபெஷன் மொமெண்ட்ல நான் அவங்க வேஸ்ட் ஹக் பண்ணி நாங்க இருவரும் சன்செட் பார்த்தோம். அந்த சீன் ஒரு மூவி கிளைமேக்ஸ் மாதிரி இருந்தது. அந்த நாள் என் லிஃப்ல அன்ஃபர்கெட்டபிள். இந்த காதல் ஃபுல் ரெஸ்பெக்ட், ஃபுல் எமோஷன், ஃபுல் ஹக்கிங் கிஸ்ஸிங் மூமெண்ட்ஸ், பட் நோ ராங் இன்டிமசி, பியோர் லவ் ஸ்டோரி. இதை பாய்ஸ் கேட்டால் அவங்களுக்கு அந்த காதல் த்ரில்